ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் 21வது கொஷின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 20 கொஷின் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் எக்ஸாம் ரொம்ப 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 நாள்லாம் கிடையாது. இந்த ஒரு 30 நாள் தான் இருக்குது. நல்லா படிங்க. சரிங்களா, தமிழுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதேமாதிரி நான் அன்றைக்கி சொன்னது தான். 85 கொஷினுக்கு வேணால் இந்த கொஷினை மாடல் கொஷினாக பார்த்துக்கலாம். மீதி இருக்கிற இலக்கியமும் அறிஞர்கள் அதை பற்றின 15 கொஷினுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் படித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. அதாவது சிலபஸ் வைஸும் சரி, பாடம். இப்போ நீங்கள் இந்த கொஷின் பார்த்ததுலேருந்தே நீங்களாம் தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது நம்ம பாடமும் படிக்கணுமா, துணை பாடமெல்லாம் படிக்கணுமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு இதுலேருந்து இந்த கொஷினெல்லாம் பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாமே படிக்கணும் தான். தமிழில் இதை தான் படிக்கணும், இதை தான் படிக்கக்கூடாது அப்படின்றது எதையுமே எலிமினேட் பண்ணி படிக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்னென்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாக படிச்சிருங்க. அதேமாரி ஓல்டு புக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம படிக்கிறதுனால ஒன்றும் இதாக இருப்பார். ஏன்னா எப்படி நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு எல்லாமே படித்து முடிச்சிட்டோம்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் என்னால் போட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே நம்மளே வளர்த்துக்கணும். சரிங்களா, அதுக்காக புக்கையும் படிச்சிருங்க. புக்கை படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்காக நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். இனியான தமிழ் சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ்னால் என்ன வரும்? பெருங்கூட்டமா, பெருந்திரளா, பேரவையா, மாநாடா? என்ன வரும்? கான்ஃபரன்ஸ்னால் என்னது? மாநாடு. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து கலைச்சொல்லின் பொருளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. கன்சுலேட்னா என்னது? தூதரகமா, இணை தூதரகமா, துணை தூதரகமா? அதாவது துணை தூதரகம் தான் வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கு ஊமையின் பொருளிலிருந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல். கிணற்று தவளை என்ன பண்ணும்? எதுவுமே அறியாமல் இருக்கும். அறியாதன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஆப்ஷன் சி, அறியாமை நிகழ்வு. அதுக்கடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற ஊமைக்கு ஏற்ப பொருள் தருக. விழால்னு என்னதுன்னா பயனற்ற அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ விழாலுக்கு ஏற்ற நீர் எப்படி? பயனற்ற செயல் தானே. அப்போ ஆப்ஷன் சி. பசுமத்து ஆணி போல் ஊமையின் பொருளை தருக. பசுமத்து ஆணின்னா எப்படி? ஒரு பச்சையான மரத்தில் ஆணி அடிச்சோம்னா எப்படி நச்சுன்னு பதிஞ்சிடும். அதை தான் சொல்கிறாங்க. பசுமத்து ஆணின்னா என்னது? இறுதியில் மனதில் பதிதல். ஆப்ஷன் டி. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. எப்படி? யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்கள் தாக்குது. இதுக்கு என்ன கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி தாக்குதுன்னா கேட்குறோம். இல்லை, என்னன்னு கொடுத்துருங்க. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ எப்படின்றது வராது, எவ்வாறுன்றது வராது, யாராலன்றது வராது. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? அவற்றின் வழித்தடங்களில் குறிக்கிடும் போது தாக்குகின்றன. அதுதான் வரும். அப்போ ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மலை. இந்த கொஷின் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக பார்க்குறதே தான். சரிங்களா, மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரிந்தது. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு, அடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவினைகள் பொருள் பிழையான தொடர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று மட்டும்தான் தப்பு, 3 இது சரி. சரிங்களா, காவலர் அடக்க, திருடர்கள் அடக்கினர், இதுவும் சரிதான். மனதை அடக்கினால் ஆசை அடங்கும், இதுவும் சரிதான். அதுக்கடுத்தது ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர், இல்லை, இது வராது, இது தப்பாக இருக்குது. ஏன்னா ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படி தான் வரும். ஆசிரியர் அடக்கியதால், அதாவது இங்கு வராது, இக்கு தான் வரணும். அது நீங்கள் என்ன வரும்? இக்கு தான் வந்துடணும். இந்த இடத்துல அதாவது இப்படி இந்த அடக்கியதால் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? அடங்கியதால் வந்திருக்கு. அப்போ இது தப்பு தான். இது ஆசிரியர் அடக்க, மாணவர் அடங்கின, இதுவும் சரிதான். அப்போ தவறான பிழையான தொடர் எது? ஆப்ஷன் சி தான் பிழையான தொடர்.
அதுக்கடுத்து அகரவரிசைப்படுத்துக. பூனை, தையல், தேனீ, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். இதை வந்து அகரவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு, உயிரெழுத்துக்களில் ஆ வந்திருக்கு, ஓ வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு மெய்யெழுத்துக்கள் வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆசிரியர் வரும், ஓணான் வரும். அதுக்கடுத்து என்ன? கா வரிசையில் கீ கொடுத்துருக்காங்க. கீக்கு அடுத்தது என்ன வரும்? தா வரிசையில் என்னது? தேனி ஃபஸ்ட்டு வருமா, தையலா? தேனி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், பூனை, மாணவன் வருமா, மனிதன் ஃபஸ்ட்டு வருமா? மனிதன் தான் வருவான். அப்போ மனிதன். அதேமாதிரி மாணவன் வருமா, மான் வருமா? ஃபஸ்ட்டு 3 சொல்லினா தானே நம்ம இக்கிங்க வச்சுட்டு வரோம். அப்போ ஃபஸ்ட்டு மாணவன், அதுக்கப்புறம் மான், அப்புறம் அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. இது வந்து அகரவரிசைப்படுத்திருக்காங்க. அது காக்கா கீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து கடல், அப்புறமேட்டு குளிர்ச்சின்னு வரும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. அதுக்கு தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. தனி என்பது வினைமுற்று என்ன? தனிந்தது. ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. கட்டு என்பதன் தொழிற்பெயர் என்ன? கட்டுதல். ஆப்ஷன் பி. அதுக்கு வால் என்ற சொல்லின் தொழிற்பெயர் கண்டிருக்க. வால் என்பதன் தொழிற்பெயர் என்ன? வாழ்க்கை. ஆப்ஷன் பி. அதாவது தொழிற்பெயர் என்ன? தல், அல், கை, அம், வை, பூசி, இந்த மாதிரி தொழிற்பெயர் விதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான். அப்போ கை வந்திருக்கு. அப்போ வாழ்க்கை, அதுதான் சரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மரம். இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. இந்த மரம்னு என்னது? தாவரத்தில் ஒன்று தான். ஒரு அதாவது தாவரத்தை தான், அது ஒரு மரத்தை தான் தாவரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொரு மரம்னு என்னது? வீரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தாவரம், வீரம், இதுதான் கரெக்டு. அதுக்கடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான இணையை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இலை. இந்த இலைன்னா என்னது? மெலிந்து போதல். இந்த இலைன்னா என்னது? செடி, நூலிலை. சரிங்களா? ஆப்ஷன் சி, மெலிந்து போதல், நூலிலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை கேட்டிருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில். இங்கே தப்பு. சரிங்களா? அதுக்கடுத்தது மலர்கள். இந்த மலர் சரி. அதுக்கடுத்தது இதுவும் பியும் சியும் கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும்? மனம். இந்த மனம்னு என்ன வரும்? 3 சொல்லி நான் வரணும். அப்போ இங்கே 2 சொல்லி. அப்போ இது வராது. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க. வவ்வல்னா என்னது? வவ்வல்னா உயிரொலி. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. அதாவது என்ன ஒரு இது மரபு தொடரில் என்ன வரும்? இலைப்பறி, மலர் கொய்யின்னு வரும். சரி, மலர் கொய்யின்னு வரும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? பூவை கொண்டு வா வராது, பறித்து வா வருது, கொய்து வா. அப்போ ஆப்ஷன் டி, கொடியில் உள்ள மலரை கொய்து வான்றது தான் சரி. அதுக்கு சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அதாவது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது? கைவினை கலைகள். இங்கே இது சேர்த்து வரக்கூடாது, பிரித்து வரும். இதுவும் வராது. கைவினை கலைகள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இதுவும் வராது. ஏன்னா இங்கே இக்கு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. டியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுவும் வராது, இதுதான் வரும். ஏன்னா இங்கேயும் இங்கு வரணும். அதாவது கற்றுக்கொள்வேன், அங்கேயும் இங்கு வரணும். அப்போ கைவினை கலைகள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லிய கண்டதுன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் காலம் கிமு 31, இதுவும் சரிதான். குரல் என்பவால் அந்த திருக்குறள், இதுவும் சரிதான். அது 1330 குறட்பாக்கள் உள்ளது திருக்குறள் உள்ளது, சரிதான். இது திருக்குறள் என்னது? 14 கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இது. அதுக்கடுத்து மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்ந்தெடு. மங்கள வழக்குனா திருமுகம், நன்காடு, வெள்ளாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கள வழக்கு. சோநாடு அப்படின்றது என்னது? மருவு. சரிங்களா? சோநாடுன்றது மருவூல் வரும். அப்போ அதுதான் மங்கள வழக்கு அல்லாத சொல். அதுக்கடுத்தது அணுகு என்ற சொல்லின் எது சொல்லி. அணுகுன்னா என்னது? விலகு. ஆப்ஷன் சி. களம்குட்டில் ஏரி என்ற சொல்லை சேர்த்தது கிடைக்கும் சொல்ல என்னன்னா களமேரி. ஆப்ஷன் டி.
செந்நெற்கட்டு. இதை நம்ம எப்படி பிடிக்கணும்னா செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டுன்றது கட்டு அப்படின்னு பிடிக்கணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது சேர்த்தெழுதுக கண் கூட்டல் இல்லது அப்படின்றது நம்ம என்ன எழுதணும் கண் இல்லது. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டன? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? அப்போ என்ன வரும்? இதுவும் வராது, இதுவும் வராது, இது வராது. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கடுத்து சேகாரம். சேகாரம்னு என்னது? கூட்டம். கெதிகலங்கினா மிக வருந்தி. விண்ணம்னா சேதம். வாகுனா சரியாக. அப்போ 2 4 1 2 4 1 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து திரும்ப சொல் பொருள் பொறுத்துக்கன்னு கொடுத்துறாங்க. கடுமுனா என்னது? சுற்றம். நல்லும்னா ஒலிக்கும். பொம்மல்னா சோறு. படுகர்னா பள்ளம். இப்போ 3 1 4 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 3 1 4 2 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது சரியான தொடரை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது அஃது கொடுத்துருக்காங்க. அப்போ அஃது எப்படி? ஒரு மாதிரி தான். உயிரெழுத்துக்களில் தொடங்குற எழுத்துக்கு முன்னாடி அஃதும், இதே உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஒருன்னு வரும். அப்போ அஃது ஓர் அழகான ஊர். ஏன்னா இங்கே வந்து அழகான அப்படின்ற உயிரெழுத்துக்கு தான். அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான இது. சாலவும் நன்று. இது எவ்வகை தொடர்? சாலவும்னா சாலத்தவ நனி கடி கூர்கலி இதெல்லாம் என்ன வரும்? நம்மளுக்கு உரிச்சொல் தொடரில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி. சாலவும் நன்று என்ன தொடர்? உரிச்சொல் தொடரா. அது சரியான கூட்டப்பெயரை தேர்க. சரியான கூட்டப்பெயர் என்ன? ஆட்டு மந்தை வரும். சரிங்களா? ஆட்டு மந்தை. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு. புல் என்ன வரும்? புற்கட்டுன்னு வரும். ஆப்ஷன் சி. அதுக்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறிப்பால் பயன்படுத்தலைன்னா நிரல் நிறை அணி. அதாவது அப்படியே லைனாகவே பொருள் கொள்றதுக்கு பேர் தான் நிரல் நிறை அணி. சரிங்களா? ஆப்ஷன் டி. கூற்று காரணம் சரியா தவிர. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் முடியதாகும். சரி. அதுக்கடுத்தது காரணம் என்ன? இது தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. தப்பு. அப்போ என்ன வரும்? கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது திரும்பவும் கூற்று காரணம் சரியா தவிர. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை தெருவு என வேறு பேரும் உண்டு. சரிதான். காரணம் இந்நூலில் மணிமேகலையின் தெருவு வாழ்க்கை கருப்படுத்தி. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் டி. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. சரி. ரெண்டுமே சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் பொருளிலிருந்து கோடிட்ட இடத்தை நிரப்புன்னு கேட்டிருக்காங்க. புல்னா என்ன? அது பறவையின் வேறு பெயர் தான் புல். பறவையின் வேறு பெயர் புல். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுப்புங்க. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். என்ன வரும்? அதனால். சரிங்களா? அதனால் வருமா? இது வருமா? இல்லை, அதனால தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதுக்கடுத்து சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். அப்படியானால் வராது. அதுபோல வராது. ஆனால் வராது. அப்போ எனவே தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு. முதலாளவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் பி. சரியான எண்ணையை தேர்ந்தெடு. ரவி வந்தான்றது இறந்த காலத்தில் வரும். இங்கே எதிர்காலம் தப்பு. அது ரவி வருகிறான்றது எதிர்காலத்தில் வரணும். இல்லை, ரவி வருகிறான் அப்படின்னு நிகழ்காலத்தில் வரும். இங்கே இறந்த காலம். அப்போ தப்பு. ரவி சென்றான் அப்படின்றது இது இறந்த காலம். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ரவி வருவான் அப்படின்றது எதிர்காலம். இப்போ ஆப்ஷன் பி தான் சரியான இணை.
அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான தொடரை தேர்வுங்க. விடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம்? விளையாட்டு திடல் வரும், அதுக்கடுத்து தயிர் சோறு வரும், பறவை கூட்டம் வரும், சரிதான். அதுக்கடுத்தது வாழை சோறு வராது, அதுக்கடுத்து வாழை திடல் வராது, வாழை கூட்டம் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அது வாழை சோறுன்னு நம்ம கேள்விப்பட்டதில்லை, வாழை திடலும் கேள்விப்பட்டதில்லை, வாழை கூட்டன்றதும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. அப்போ விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க? இணைக்க இயலாத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம்? நடைப்பயிற்சி வரும், மூச்சு பயிற்சின்னு வரும், மொழி பயிற்சின்னு வரும், மலை பயிற்சின்னு வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் இணைக்க முடியாத சொல், சரிங்களா. ஆப்ஷன் டி தான் இணைக்க முடியாத சொல்லு. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. எழுத்து வழக்கு தொடர் என்ன கேட்டிருக்காங்க? எழுத்து வழக்கு தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக கொஸ்டினை படிக்கணும். உசுரே போனாலும் வராது, உயிர் போனாலும், உசுர் போனாலும் அப்படின்னா உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கு பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க அப்படின்னு இருக்காங்க. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? இது நேர்கூற்று கிடையாது. மழை நீர், ஆற்று நீர், அப்போ கம்மாக்குறி இங்கெல்லாம் வரணும். அப்போ அப்படி வந்து இது இரட்டை மேல்கோள் குறி வரக்கூடாது. அப்போ இது வராது. ஒற்றை மேல்கோள் குறியும் வரக்கூடாது. அப்போ அதுவும் வராது. என்ன வரும்? கம்மாக்குறி தான் வரணும், அரைப்புள்ளி வரக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதுக்கடுத்து ஊர் பெயரின் சரியான மருவை தெரிவு செய்யணும். திருநெல்வேலினா என்ன? திருநெல்வேலியோட மருவு என்ன? நெல்லை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து ஊர் பெயர் மருவு மயிலாப்பூருக்கு என்ன? மயிலாப்பூர் என்ற ஊர் மயிலை. ஆப்ஷன் சி. பிரித்தல் செய் நன்றி என்னன்னு நம்ம எழுதணும். செய் கூட்டல் நன்றி. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது அவன் வந்தது அப்படின்றது என்னது? பால்வலு, சரிங்களா. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு என்று சரியான பொருளை தெரிவு செய்ய. உலை, உலை. இந்த உலைனா என்னது? வேலை. இந்த உலைனா என்னது? வலி. சேறு, புற்று இது எதுவுமே வராது. அப்போ ஆப்ஷன் டி வேலை, வலி, அதுதான் கரெக்டான ஆன்சர். அது கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து கூறுறாங்க. அப்போ இது மறை விடை. அதுக்கடுத்து இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மங்கையா மணிமேகலையா ஒரு ஐயத்தோடையே கேட்குறாங்க. அப்போ இது என்னது? ஐய வினா. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் இருந்தல். அது நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிறோம் அப்படின்ற பொறுத்து கேட்கறதுக்கு வந்து கொழல் வினா. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னா என்னது? மரபு தகவு. ஆப்ஷன் பி. சக்தி கவிதை இயற்றினாள். இது எவ்வகை வாக்கியம்? சக்தி கவிதை இயற்றினாள். இது என்னாவது? ஈட்டினாள், பிறவினை, சரிங்களா. பிறவினையா செய்வினையா? சரி பிறவினை வராது. சக்தி கவிதை ஈட்டினாள்ன்றது என்னது? செய்வினை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்றது பிறவினை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான இணை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. வல்லொற்று இரட்டித்த பிறவினை ஆக்கியத்தை தேர்ந்தெடு. அது ஆட்டினான், ஆடினான், ஆட்டினான். வருந்துவான், வருத்துவான், இது வராது. சேருவான், சேர்ப்பான், இது வராது. வந்தான், வருத்தனது. ஆடினான், ஆட்டினான். வல்லொற்றுனா வல்லினமை இரட்டித்து வருவது தான் கேட்டிருக்காங்க. ஆடினான், அப்போ ஆட்டினான்ற அப்படிது இரண்டும் இட்டு வந்து ஒற்றி தோன்றிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்து வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கேற்ற மிக சரியான வினாவை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வள்ளலார் வந்து எங்கள் வடலூர்லன்னு கொடுத்துருக்கு. வடலூரில் சத்திய தர்மசாலை. அப்போ வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தின் 5 கருத்துக்கள், அதாவது அப்படி வராது. 5 கருத்துக்கள் வராது. ஒவ்வொரு படலும் அப்படி
சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. பொருளை அறிய பயன்படுவது அகராதி வராது. அகராதி ஒரு சொல்லின் பொருளை இது வராது. ஒரு சொல்லின் பொருளை அறிய அகராதி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கு வாக்கிய அமைப்பினை கண்டறிய. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள் அப்படின்றது பொற்கொடி பொம்மை செய்வித்தாள் அப்படின்றது என்னது? பொற்கொடி பொம்மை செய்வித்தாள்ன்றது என்னது? பிறவினை. ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது வேச்சொல்லை கண்டறிய. வாலிய என்பதன் வேச்சொல் என்னது? வால். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து ஈகலான் இவ்வினைமுற்றின் வேச்சொல் எது? ஈ. ஆப்ஷன் டி. உறங்கினான் இதன் வேச்சொல் என்னது? உறங்கு. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள்கள் குறிக்கும் ஒரு சொல் எது? மா. ஆப்ஷன் பி. காற்றினை குறிக்காத சொல்லினை தெரியுங்க. காற்றினா என்னது? வலி, கால், தென்றல் இதெல்லாமே காற்று குறிக்கும். பொறுப்புன்றது காற்று குறிக்காது. ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. அதுக்கடுத்து டையிங்னா என்னது? சாயம் ஏற்றுதல். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து தமிழ் சொல்லுக்கு மெனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. ஆப்ஷன் டி. மரபு விலைகளை நீக்கிழுதுக. கோழிக்குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. இது வர்றது ஓடின. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. எச்சங்கள் நடவடிக்கைகள். படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து. அதாவது படித்து, பாய்ந்து, பிடித்து இதெல்லாம் என்னது? வினையெச்சம். படித்த அப்படின்றது பெயரெச்சம். அப்போ பொருந்தாத சொல் எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? ஊக்கம் என்ற எதிர்ச்சொல் என்னது? சோர்வு. ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல்லை எடுத்தது அக்ரிணை. அக்ரிணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அல் கூட்டல் திணை. அல்லுன்னா இது இப்படி வரும். அப்போ அல் கூட்டல் திணைன்னு என்னது? உயர்வு அல்லாத திணைன்னு பேர். அப்போ உயர்வு அல்லாத திணைக்கு ஆப்போசிட் என்னது? உயர்திணை. ஆப்ஷன் பி. அதுக்கு அது எதிர்ச்சொல்லை எடுத்துழுதல். பேதையர் அப்படின்னா என்னது? அறிவில்லாதவங்க. பேதையார் அப்படின்னு அறிவு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவுடையார். ஆப்ஷன் பி. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடியலே. இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். இது மனிதரின் பாவனையில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழிகளில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு, இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது எது? மனிதரை போல முடிவெடுக்கும் திறன், கடினமானவற்றை முடிக்கும் திறன், ஓய்வொன்றி உழைக்கும் திறன், இவை அனைத்தும். அதாவது மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. புதிய புதிய சூழ்நிலைகள் ஒரு மனிதரை போல முடிக்கும் திறன், கடினமானவற்றை முடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும் திறன், இவை அனைத்துமே வரும். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விளைநிலங்கள் கட்டடங்களாகிறது. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. விளைநிலம் கட்டடங்களாகின்றன. இது வராது. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து சொல் பொருள் பொறுத்துக. 5 கொஸ்டின் இதில் போட்டாச்சா? 2 கொஸ்டின் தான் போட்டோம். சரி. அதுக்கடுத்து சொல் பொருள் பொறுத்துக. முனிவுனா என்னது? சினம் ஆகும். தார்னா மாலை, தமர்னா உறவினர், முடினா தலை.
அப்போ 2, 3, 4, 1 இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. தொடரில் பிழை திருத்தி சரியான துறையை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் வரும். அப்போ அது எங்கே இருக்குது? ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் வழி. அதாவது அஃதுன்றது எதுக்கு முன்னாடி வரும்? என்னது? உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் அஃதுன்று வரும். அப்போ இங்கே என்ன வரும்? அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம் எவ்வகை தொடர்? அடர்ந்தன்றது என்னது? பெயரெச்ச தொடர். சரிங்களா? ஆப்ஷன் பி. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைப்படகடம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, மலைப்படகடத்தின் இன்னொரு பேர் என்னது? கூத்தராற்றுப்படை. ஆப்ஷன் ஏ. நன்று 4ஆம் அறிவு உயிரினம் எது? நண்டு தும்பி. சரிங்களா? எனக்கு இந்த சிப்பி, நத்தை, பறவை, விலங்கு, கரையான் இரும்பு இதெல்லாம் எத்தனை அறிவு உயிரினம்னு சொல்லிட்டு கமெண்டில் பின் பண்ணுங்க. சரிங்களா? கலைச்சொற்களே அறிதல். சரியான இணையை தேர்க. கைவினை என்னன்னா என்னது? ஆர்டிசம் கிடையாது. புல்லாங்குழல்னா ஃப்ளூட்னு வரும். கோடை முடிதல்னா இது பேஸ்கட்ரி. பின்னதுனா நைட்டிங்னு வரும். அப்போ சரியான இணை இது? ஆப்ஷன் ஏ தான் சரியான இணை. கலைச்சொல் அறிதல். ரைட்னா என்னது? ரிட்டு. ரிட்டுனா என்னது? சடங்கு. ஆப்ஷன் ஏ. குரல் நெடில் வேறுபாடு அறிக. பரி பாரி. பரினா குதிரை. அந்த பாரினா வள்ளல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இரு பொருள் தருக. 6 6ன்னு என்னது? நதி எண். ஆப்ஷன் பி. இருபொருள் தருக. தார்னா என்னது? மாலை. இன்னொரு தார்னா படை. ஆப்ஷன் ஏ. இருபொருள் தரும் இணையை தேர்ந்து. துணினா என்னது? ஒரு துணினா துன்பம், இன்னொன்று கோபம். ஆப்ஷன் பி. இருக்கிறது. அடைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். யாமம் என்பது என்னது? குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. முல்லைனா மாலை. மருதம்னா என்ன வரும்? வைகரை. நெய்தல்னா என்னது? ஏற்பாடு. அந்த மாதிரி வரும். அப்போ ஏ. ஆப்ஷன் ஏ. யாமம் என்பது என்னது? குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. இது சரியான வினா சொல்லி தேர்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் சி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எப்படி சொற்களை பேச வேண்டும்? ஆப்ஷன் டி. இதுக்கு பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான துறை தேர்ந்தெடு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். சரிதான். இருந்த காலம் சரிதான். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன்றது எதிர்காலம் வரும். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன் அப்படின்றது நிகழ்காலம் வரும். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். இது பொருத்தமான காலம். சரியான தொடர்னா திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம். இருந்த காலம் வரும். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். நிகழ்காலம். சரிதான். திருமந்திரம் நாம் உளம் மகிழ்வோம் அப்படின்னு எதிர்காலம். இது வராது. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். பேச்சு வழக்கு தொடர் சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க அப்படின்ட்டு இருக்காங்க. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வெலை போகும். வெலைன்றது வராது. இந்த வெலைன்றது வராது. விலை சரிதான். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளன்றது நம்ம பேச்சு வழக்கு தான். அப்போ ஆப்ஷன் சி. உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். தொடருக்கு பொறுத்தோம்னா எழுத்து வழக்க கேட்டிருக்காங்க. அப்போ இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இப்பொழுது உயரமாக வளர்ந்திருக்கிறான். இப்போ உயரமாக வராது. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான நிறுத்திற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறாள் போலிருக்கிறதே. இதுக்கு என்ன வரும்? அதாவது பாமகள் ஆதிரை, அதாவது கார்புள்ளி வரக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. அதாவது இந்த இந்த இரட்டை புள்ளி தான் வரும். இது சரியாக மறந்து போச்சு. சரிங்களா? என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஆதிரை ஏதோ எழுதுகிறா போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக தான் கேட்குறாங்க. அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சி. பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறார் போல் இருக்கிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது கும்பகோணம் எதன் மருவு? கும்பகோணம் குடந்தை. இன்டெலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா இன்டெலெக்சுவல்னா என்னது? அறிவாளர். ஆப்ஷன் சி.
இந்த ஸ்மார்ட் ஃபோனுகளே பயன்படுத்த அரிதாகிவிடுது. ஸ்மார்ட் ஃபோன் என்பது தமிழ் சொல்ல என்னது? திறன்பேசி. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து கடைசி கொஷின், பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா? பௌதிகம்னா என்னது? பௌதிகம்னா இயற்பியலா, வேதியியலா, பௌதிகம்னா இயற்பியல். ஆப்ஷன் சி. நீங்கள் 100க்கு எத்தனை கொஷின் போட்டிங்கன்ட்டு கமெண்டில் பின் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.